Hi, hello, எல்லாருக்கும் வணக்கம். This is Arpashad. Welcome to Wild Wolves Reaction. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எனக்கு கல்வி ஊட்டுவீங்க திட்டுவீங்க நல்லாவே தெரியும். ஏன்னு எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். பிகாஸ் கடைசியா கனவெல்லாம் உன் மோயம் அந்த சாங் போட்டிருக்க அப்புறம் ஒரு லாங் கேப் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோ போட முடியல. பிகாஸ் நம்மளுக்கும் எல்லா லைஃப்லையும் பர்சனல் இஷ்யூஸ் மாதிரி பர்சனல் எனக்கும் நிறைய ஒர்க்கு மேலே போயிட்டு வரது கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. போயிட்டு வரதுக்கு இல்லை, அதுக்குள்ளே போயிட்டு வரத்துக்கு ரொம்ப டிலே ஆயிடுச்சு. வீடியோ போட முடியல ப்ராப்பரா, சரிங்களா? அதனால நான் கன்ஃபார்ம் கொடுக்க மாட்டேன். ஆனால் பட் கண்டென்ட் வந்தால் ஃப்ரீ ஆகும் போது உங்களுக்கு கன்ஃபார்ம் நான் கண்டென்ட் தருவேன். அது அப்சல்யூட்லி அஷ்யூர் டு யூ. ஓகே, அண்ட் தென் மறுபடியும் நம்ம சொல்ல வரணும்னா, எனக்கு பார்த்துட்டு எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஃபேமிலி எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ் அலாட் ஃபார் யூஸ். பிகாஸ் நம்ம ஃபேமிலி ரொம்ப நாள் என்னோட கனவு, ரொம்ப நாள் ட்ரீம் சொல்ல, ரொம்ப வருஷம் ட்ரீம் சொல்லலாம். நம்மளுக்கு ட்ரிபிள் ஜிட்ல ஆஃப் அடிக்க மாட்டோமான்னு. ஆனால் அந்த ட்ரீம் ஃபைனலி அச்சீவ் ஆயிடுச்சு. எஸ், நம்ம ஃபேமிலி கிட்டத்தட்ட இப்போ 500 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணியிருக்கோம். ரொம்ப 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 தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் ஃபேமிலிஸ். அதே மாதிரி இதோட நீங்க கூட மேல மேல போயிட்டே இருக்கணும். நம்ம ஃபேமிலி இன்னும் பெரிய ஃபேமிலியா மாறணும், சரிங்களா? இது நம்ம ஸ்மால் அச்சீவ்மெண்ட்னா இன்னும் நம்மளுக்கு லைஃப்ல நிறைய அச்சீவ்மெண்ட் இருக்கு. ஸோ அது ஒன்று. செகண்ட் திங், இன்னைக்கு நம்ம தளபதி சாரோட பர்த்டே. அவரும் ஹாஃப் செஞ்சுரி 50 வயசு, 15 years ஆன மரியாதை இருக்கிறாரு அவரு. ஆல்வேஸ் எங்க தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருக்கு விஜய் அண்ணாக்கும் மெனி மோர் ஆப்பரேட்டர்ஸ் ஆஃப் விஜய் அண்ணா. அதே மாதிரி இன்னொன்னு உங்களுக்கு பரன் சார்பாவும் தெரியும், நம்ம முக்காசி பேர் தெரியும், என்னன்னு தெரிஞ்சு. எஸ், நம்ம தி கோட், த கெட் ஆஃப் ஆல் டைம். அந்த டைம் அதோட செகண்ட் சிங்கிள் லான்ச் பண்ணிடுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து விசில் போகுது. அந்த சாங்கோட நீங்க பார்க்கணும்னாலும் ரியாக்ஷன் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போய் பாருங்க, சரிங்களா? அண்ட் தென் இப்போ செகண்ட் சிங்கிள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் கேப் விட்டு செகண்ட் சிங்கிள் கொடுத்துருக்காங்க. அது வந்து இந்த மாதிரி சாங் எக்ஸப்டே இல்லை. ஸோ மேபி ரொமான்டிக்கா சாங் இருக்கலாம் வாய்ப்புகளுக்கு. ரொம்ப வேஸ்ட் பண்ணாம டைம் வீடியோ இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போலாம் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கலாம், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் ஐகான் இருக்கும், அதே கிளிக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் நம்ம சேனலை சஜஷன் அண்ட் ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு சில வீடியோக்குள்ள போயிடலாம். 3, 2, 1, go. சின்ன சின்ன கண்கள் சிரிக்கிறதோ, கருவறை மீண்டும் மணக்கிறதோ, எட்டு வைத்து வானம் வருகிறதோ, தித்தி புயல் நெஞ்சில் மூழ்கிறதோ. கண்ணே, இனி ஒரு போதும் பிரிவே இல்லை தின்றே. நீ ஒரு கோடி தாயின் பிள்ளை, உறவெல்லாம் ஒன்றாக, விடியெல்லாம் தேனாக, இருளெல்லாம் தூளாக, பறவை கூட்டில் விண்மீன் போக்க வாராத நல்லா இருக்கு guys. மெலோடி சூப்பரா இருக்கு. உயிவாக மனசெல்லாம் மொழி வீச, மீசை கூட மழலை பேச. சின்ன சின்ன கண்கள் சிரிக்கிறதோ, கருவறை மீண்டும் மணக்கிறதோ, ஐ திங்க் சோ விஜய் சார் வருவார்னு நினைக்கிறேன். வருகிறதோ, தித்தி புயல் நெஞ்சில் மூழ்கிறதோ. மழை பொழிகிற இரண்டாம் நாளில் மாசில்லை. இது ஒரு வகை இரண்டாம் பிறவி, வாழ்வில் இனிமேல் குறையில்லை. யுத்தம் புரிகிற மண்ணில் இரத்த பந்தம் போல் பலமில்லை. வா எழுந்திடு, வாழ் சுழற்றிடு,
வான் கிழித்திடு பயமில்லை கீச்சை மறந்து போன கிளியின் மௌனம் போல இதயம் தவித்த போது நீ இசையாய் உள்ளே வந்தாயே உறவெல்லாம் ஒன்றாக விழியெல்லாம் தேனாக இருளெல்லாம் தூளாக பறவை கூட்டில் வெண்மீன் பூக்க ராஜா பவதான் அதான் வாய்ஸ் எப்படி அது சொல்றேன். தோழி உனை பார்த்ததும் நேற்றின் முகம் யோசனையே ரெட்டை ஜடை வாசனை நீதானா நிஜம்தானா வயதின் முதல் காதலா வார்த்தை இல்லா வெயிலா சாட்சி இல்லா சாரலா நீதானா நிஜம்தானா அடியேதும் அறியா என் நெஞ்சில் இறகாக விழுந்தாயே காலம் பருவம் கடந்தாலும் கலையாமல் நின்றாயே போவா பல நாட்கள் பின்னே பின்னே வாழ்வோம் நாம் வளராத பிள்ளை போலே சின்ன சின்ன கண்கள் சிரிக்கிறதோ கருவறை நீந்தும் மணக்கிறதோ இட்டு வைத்து வானம் வருகிறதோ தித்தி போய நெஞ்சு மூழ்கிறதோ காய்ஸ் உண்மையை சொல்ல போனா பாட்டு சூப்பரா சூப்பர் 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 மெலோடி லவ் சாங்கா இருக்கு. ஐ மீன்ஸ் எப்படி சொல்றது, சூப்பர் மெலோடி லவ் சாங்னா ஒன்று மெலோடி இருக்கும், இல்லைன்னா லவ் சாங் இருக்கும், இல்லைன்னா அது ஒரு மாதிரி ப்ரொபோசல் சாங்கா இருக்கும், நிறைய விதம் இருக்கும். ஆனால் இது வந்து ட்வின் காம்போவா மெலோடி அண்ட் மிக்சடு காம்போ லவ் சாங்கு. அது மீன்ஸ் குழந்தையோட வச்சு பாடுற மாதிரி. ஸோ நல்லா இருக்கு. அதே மாதிரி நான் நிறைய சொல்லி வாய முடியல. ஆனால் நிறைய பேர் வச்சா அப்படியே பார்த்து வந்து பேசுறாடா அப்படின்னு நினச்சிக்கலாம். பட் சத்தியமாக சொல்ல நான் பார்த்து தான் வரல பேசுகிறேன். ஃபர்ஸ்ட் நான் இப்போ தான் பாடுறேன், உங்கள் முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ அது நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன், சரி இந்த வீடியோ கிளிப்ஸ்க்கு அப்புறம் வருமா விஜய் சார் வந்தால் நல்லா இருக்குமே சொல்லி வாய முடியல. அதுக்குள்ளே விஜய் சார் வந்து எட்விக் வச்சுட்டு போனாரு. எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. அது ஒரு சீன் இல்லாமல் ஒரு 4-5 சீன் வந்துட்டு போனாரு. ரொம்ப பிடிச்சதா கியூட்டாக இருக்கிறாரு கைஸ். அது பஸ் ஓடி வந்து ஏறும் போதும் 50 வயசு ஆன மாதிரியா கைஸ்? உண்மையா சொல்லுங்க, நீங்களே கமெண்ட் பாக்ஸ் மென்ஷன். அவருக்கு இப்போ எக்ஸாக்டா இருந்தால் 50 வயசு அவன் போய் சொன்னா உண்மையை சொன்னா கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் 50 வயசா இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இல்லவே இல்லை கைஸ். உண்மையை சொல்ல போனா விஜய் நான் எவ்வளோ எங்கு கியூட்டு ஆல்வேஸ் அப்படிதான், இன்னும் சொல்ல வார்த்தையே இல்லை. சரி விஜய் அண்ணா பற்றி பேசினா அப்படியே போவோம். நம்ம சாங் பற்றி வந்துடலாம். அது நம்ம ஸ்னேகா மேமும் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சாங்லேருந்து தெரியுது. அண்ட் தென் வந்து ராஜா பவதாரணி மேம் சூப்பராக பாடி. ஏன் சொன்னால் இப்போலேருந்து உங்களுக்கு ஃபேன் ஆகிட்டேன். உங்களை பார்த்தது இல்லை, பட் உங்கள் பேருக்கு உங்கள் சாங் வாய்ஸ்க்கு என் ஃபேன். ஓவரால் சொல்லலாம் அவ்வளோ மெலோடியாக இருக்குது. எக்ஸாம்பிள் சாங்லாம் இப்போ நிறைய பேர் நம்ம டிப்ரெஷன் தூக்கமாக இருந்ததுன்னா லவ் சாங் போட்டு தூங்கினா, ஐ மீன்ஸ் இது லவ் சாங்னு சொல்லும்போது ஒரு மாதிரி மெலோடி. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த நம்ம வலிமை சாங்ல வந்து அம்மா சாங் வர்றவங்க பார்த்தீங்களா, சைத் ஸ்ரீராம் பாடிப்பார் பார்த்தீங்களா, சைத் ஸ்ரீராம் அந்த மாதிரி அம்மா உறவில அந்த மாதிரி மெலோடியில இந்த மாதிரி ஒரு லவ் மெலோடி சூப்பரா இருக்கு. கேட்டு நல்லா தூங்கலாம். அந்த மாதிரிதான் ஆயிடுச்சு. ஒரு கட்டத்துல எனக்கு ஒரு மாதிரி கண்ணு சொக்க ஆரம்பிச்சிச்சு. சரி ஓகே வீடு கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். பட் எனக்கு இது ஒரு சாங் இதுக்கப்புறம் நான் சேவ் இருக்கு சின்ன சின்ன எல்லாம் அந்த சாங். அண்ட் தென் விஜய் சார்
ஏன்னா உங்க வாய்ஸ் எப்பவுமே கியூட். நான் அந்த வாய்ஸை பத்தி சொல்ல வேணும். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்லயே நம்ம அவங்கள தவிர்த்து உங்களோட ஃபேன்ஸ், நானும் உங்க ஃபேன் தான். ஆடியோ ஃபேன் பேஸ்க்கே தெரியும் உங்க வாய்ஸ் எப்படின்னு. சும்மாவே நம்ம விசில் போடுங்க உங்க வாய்ஸ் கேட்டதுக்கே ஹை பீப் தாண்ட புது சாங் மறுபடியும் செகண்ட் உங்க வாய்ஸ்ல உங்க பேர்டே உங்க வாய்ஸ்ல கேட்கும் போது ஒன்றும் ஹை பீப் ஆயிடுச்சு. ரொம்ப ரொமான்டிக்கா இருக்குது. ஆனால் என்ன சின்ன வருத்தம் உங்களுக்கு கண்டினியூஸா இதே மாதிரி படம் நடிச்சுட்டே இருக்கலாம். தான் வேணாமே என்னோட சஜஷன் சொன்னேன் உங்களை. ஏன்னா பிகாஸ் சின்ன வயசுலேருந்தே உங்களை பார்த்துருந்ததுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அப்படியே கண்டினியூஷன் அப்படியே பண்ணலாமே. சரி, அது வந்து உங்களை தனிப்பட்ட விஷயம், நம்ம சொல்ல மாட்டோம். ஸோ உங்களுக்கு தெரியும். ஸோ எப்படி இருந்தாலும் உங்களை மறக்க மாட்டோம். நீங்கள் எதில் இருந்தாலும் சரி, அரசியல் இருந்தாலும் சரி, அது மூவிஸில் இருந்தாலும் சரி, டைரக்ஷன் பண்ணாலும் சரி, வாட் எவர் இந்த மியூசிக் இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் உங்களை பார்ப்போம். உங்கள் பேரை கேட்டாலே நாங்கள் ஒரு ஃபேன். சரிங்களா? ஓகே. நான் எனக்கு அதான் சார் உங்களை பற்றி பேசினா நான் டாபிக்கே வந்துடுறேன். நான் உண்மையாக சொல்ல போனேன், பேச போகிற டாபிக் நான் சாங்கை பற்றி பேசுறது, நான் வேற டாபிக் போயிட்டுக்கிறேன். ஓகே, வாட் எவர். நான் சாங் சூப்பராக இருக்கு, அல்டிமேட்டாக இருக்குது. வெங்கட் பிரபு சார் எனக்கு ஒரு இந்த படம் சூப்பராக பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி கிளிம்ஸ் பார்த்தேன். பட் அது நான் கிளிம்ஸ் பார்க்கும்போது நான் வீடியோ போடுற சுச்சுவேஷன் அப்போ இல்லை. தளபதி அந்த பர்த்டேக்கு அந்த கிளிம்ஸு கிளிம்ஸ் உங்களுக்கே தெரியும். வேணும்னா நான் வீடியோ முடிய போது அந்த கிளிம்ஸ் நான் போடுறேன். பட் ரியாக்ஷன் பண்ண முடியாது. அது கிளிம்ஸ் நான் மட்டும் சைடில் போகிறேன். அதே மாதிரி அந்த கிளிம்ஸோட லிங்க்கும் நான் தரேன். ஆனால் சூப்பராக இந்த கிளிம்ஸு நிறைய பேர் கேட்கலாம், கிளிம்ஸாக வந்து ஏன்டா போடலைங்க எப்படிங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். கிளிம்ஸ் போடும்போது கொஞ்சம் பர்சனல் ஒர்க் நிறைய கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் வர முடியல. ஸோ அதை அவாய்ட் பண்ணிட்டு வர முடியல. ஸோ அதனால கிளிம்ஸ் போட முடியல. சரிங்களா? நம்மளுக்கு தளபதி அண்ணாக்கு இந்த வீடியோ நான் போடணும்னு சொல்லிட்டு அதுவும் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டேன், அது போட்டது. சரிங்களா? ஓகே, வாட் எவர். நெக்ஸ்ட் த்ரீசர் வருமா, டர்சிங்கில் வருமா எனக்கு தெரியல. ஆனால் எனிவேஸ் எது வந்தாலும் நம்ம ரியாக்ஷன் ஒரு ரியாக்ஷனும் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அந்த படத்துக்கும் உரிய ரியாக்ஷனும் நான் பண்ணுறேன். சரிங்களா? மேபி அது கனவெல்லாம் முன்மாதிரி இதெல்லாம் ஒரு மாதிரி ஈஸிக்கு மாதிரி இருக்குது. நான் எதுவுமே காப்பின்னு சொல்ல வரல. பட் ஆனால் அதுவும் இதுவும் சேமாக மெலோடியாக லவ்வபிள் சாங்காக இருக்குது. ஸோ அதுதான் நினைக்கிறேன். ஸோ வாட் எவர். இனிமேஸ் நம்மளுக்கு எதுவும் தெரியாது, எப்படி இருக்கும் தெரியல. ஆனால் ஃபிலிம் பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். ஆனால் கன்ஃபார்ம் இந்த தேட்டரில் எல்லாமே தேட்டர் போய் பாருங்கள். நானும் தேட்டரில் போய் தான் பார்ப்பேன். சரிங்களா? பார்த்து உங்களோட கமெண்ட்ஸும் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தென் கமெண்ட்ஸில் என்ன நெக்ஸ்ட் என்ன வீடியோ பண்ணலாம் அதுவும் கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி நானும் முடிஞ்ச அளவுக்கு அந்த கமெண்ட்ஸ்க்கும் நானும் ரியாக்ஷன் தருவேன். ஓகேங்களா? 99% நான் தருவேன். ஓகே, அது ஷோ கொடுக்குறேன். ஓகே, அந்த வீடியோ பற்றி கமெண்ட்ஸ் பண்ணுவேன். ஓகே பாய். இன்னொரு ரியாக்ஷன் சூப்பரான வீடியோ சந்திக்கிறாரு. உங்களோட வீடியோ பார்த்து உங்கள் நண்பன் ஹரிபிரசாத் signing off. Bye bye. Stay safe, stay alive. Very much to sentence. Okay, bye.